நேற்றைய தினம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுமந்திரனுக்கும் அதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரான சுகாசுக்கும் இடையிலே மோதல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. கருத்தியல் ரீதியான மோதல் ஏற்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக மாறி மாறி இருவரும் கருத்துக்களை சமூக வலைத்தளங்களிலே முன்வைத்திருந்தனர். அது பெரும் விவாதமாக மாறியிருந்தது. என்ன நடக்கின்றது அது தொடர்பாக விரிவாக பார்ப்போம். மற்றொரு செய்தியாக, கொழும்பிலே தனக்கு வீடு இல்லை என்று கம்பாந்தோட்டைக்கு கிளம்பியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ச. அதாவது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுமாறு கூறியதன் பின்னர், அது தொடர்பாக சட்டம் இயற்றப்பட்டதன் பின்னர் அங்கிருந்து நேற்று வெளியேறியிருந்தார். மஹிந்தவுக்கு கொழும்பிலே வீடு இல்லை. இதை பார்த்து டயஸ்போராக்கள் சந்தோஷம் அடைகின்றார்கள் என்று பல்வேறுபட்ட கதைகள் கூறப்பட்டது. அதை தவிர 4 பேர் வீடு வழங்க முன்வந்ததாக செய்திகள் வெளிவந்தது. இந்த நிலையில் தற்பொழுது ஒரு உண்மை வெளிவந்திருக்கிறது. மஹிந்த ராஜபக்சவிற்கு 40 கோடி ரூபாய் பெறுமதியான வீடு கொழும்பில் இருப்பதாகவும் அதனை ரணில் வழங்கியதாகவும் அதற்கு பிறகாக அதனை சொந்தமாக்கியதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கின்றது. அதற்குள்ளும் பல முறைகேடுகள் நடந்திருக்கின்றது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அதாவது நேற்றைய தினம் சுமந்திரனுக்கும் சுகாசுக்கும் இடையிலே ஒரு கருத்து மோதல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. சமூக வலைத்தளத்தில் இதனை அவதானிக்கக்கூடிய வகையில் இருந்தது. அதன் தொடர்ச்சியாக 2 கட்சிகளின் ஆதரவாளர்களும் பின்னர் வாக்குவாதங்களில் ஈடுபட்டார்கள். அதாவது சமூக வலைத்தளத்திலே கருத்தியல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதையும் அவதானிக்க முடிந்தது. இந்த நிலையில் இது எங்கே தோற்றம் பெற்றது, யார் இதை முதலில் தொடங்கியது, எதற்காக இது தொடங்கப்பட்டது, எதற்காக இவ்வாறு மாறி மாறி இவர்கள் சமூக வலைத்தளத்திலே பதிவுகளை போட்டுக்கொண்டு மோதிக்கொள்கின்றார்கள் என்பது போன்ற பல்வேறுபட்ட கேள்விகள் எழுந்திருக்கின்றது. இந்த நிலையில் சர்வதேச விசாரணை தொடர்பாகத்தான் இந்த முரண்பாடு இருவருக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் சுகாஸ் அவர்கள் ஒரு பதிவினை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது பேப்பர் கட்டிங்கை முன்வைத்து அவர் சில விடயங்களை எழுதி சமூக வலைத்தளத்திலே ஒரு கருத்து ஒன்றை பதிவு செய்திருக்கின்றார். அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரே கூறுகின்றார் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று. தமிழரசு கட்சியும் அதன் பேச்சாளர் திரு சுமந்திரனும் கூறுகின்றனர் சர்வதேச விசாரணை முடிந்துவிட்டது என்று. மக்களே தீர்மானியுங்கள் யார் கூறுவது உண்மை என்று. இவ்வாறு ஒரு பேப்பரில் வந்த ஒரு செய்தியை அதனூடாக முன்வைத்து இந்த கருத்தை பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த கருத்திற்கு சுமந்திரன் அவர்கள் தனது முகநூல் பக்கத்திலே பதிலளித்திருக்கின்றார். அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம், மக்களை தவறாக வழிநடாத்தும் சட்டத்தரணி சுகாஸ், இங்குள்ள முதலாவது பேப்பர் கட்டிங்கில் சர்வதேச பொறிமுறை பற்றித்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது, சர்வதேச விசாரணை என்று சொல்லப்படவே இல்லை. 2வது பேப்பர் கட்டிங்கில் செம்மணியை பற்றியே சொல்லப்பட்டிருக்கின்றது. செம்மணி விடயமாக சர்வதேச விசாரணை முடிந்தது என்று இதுவரை யாருமே சொல்லவில்லை. OISL விசாரணை முடிந்து விட்டதா இல்லையா என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தவும். மீண்டும் சொல்லுகின்றோம், பேப்பர் கட்டிங்கை வைத்து அரசியல் செய்து மக்களை தவறாக வழி நடாத்துவது தவறென்று அவர் இவ்வாறு அதை குறிப்பிட்டிருக்கிறார். அதை தவிர OISL அறிக்கை தமிழில் என்று அதன் இணைப்பையும் அவர் முகநூலிலே வழங்கியிருக்கிறார். இதற்கு பதிலளித்த சுகாஸ் அவர்கள் நீண்ட கேள்வியை முன்வைத்து சுமந்திரன் துரோகி என்பது போல ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருந்தார். அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், திரு சுமந்திரன் அவர்களுக்கு மக்களை நான் சுகாஸ் தவறாக வழிநடத்துவதாக நீங்கள் குறிப்பிட்டிருப்பதை பார்த்தபோது சாத்தான் வேதம் ஓதிய கதை நினைவுக்கு வந்தது. மக்களை தவறாக வழி நடாத்துவது நானா நீங்களா? நீங்கள் பின்கதவால் அரசியலுக்குள் பிரவேசித்த 2010களில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற பகிரங்க விவாதத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் போராட்டம் தவறானது என்று கூறி விடுதலை போராட்டத்தையே காட்டிக் கொடுத்தது நானா நீங்களா? தமிழினத்திற்கு எதிரான இனப்படுகொலைக்கு ஆதாரங்கள் இல்லை என்று பச்சை பொய்யை கூறி இலங்கை அரசை காப்பாற்றியது நானா நீங்களா? தமிழினத்திற்கு எதிரான இனப்படுகொலையை வெறும் யுத்த குற்றங்கள் என்று மலினப்படுத்தியது நானா நீங்களா? 2015 தொடக்கம் 2019 மைத்திரி ரணில் ஆட்சியில் அறிமுகப்படுத்த முற்பட்ட ஒற்றையாட்சிக்குட்பட்ட ஏக்கிய ராச்சிய ஜாப்பை சட்டம் தெரிந்த சட்டத்தரணியாக இருந்தும் வெட்கமே இல்லாமல் சமஸ்டி என்று பொய்யுரைத்தது நானா நீங்களா? முன்னாள் ஜனாதிபதிகள் ரணிலோடும் ராஜபக்சக்களோடும் மாறி மாறி கொஞ்சு குழாவி தமிழினத்தையே சிங்களத்திடம் அடகு வைத்தது நானா நீங்களா? சிங்கள பௌத்த பேரினவாத கட்சியான JVPயோடு சேர்ந்து மேதின ஊர்வலத்தில் பங்கேற்று சிங்கள கட்சிகளுக்கு தமிழர் தாயகத்தில் அங்கீகாரம் கொடுத்தது நானா நீங்களா? தமிழினத்திற்கான தீர்வை பெறக்கூடிய பல சந்தர்ப்பங்களை அற்ப சலுகைக்காக சிங்களத்திடம் அடமானம் வைத்தது நானா நீங்களா? ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சர்வதேச விசாரணையை கோராது உள்ளக விசாரணையான கலப்பு பொறிமுறைக்கு இணக்கம் தெரிவித்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் துரோகம் உழைத்தது நானா நீங்களா? தமிழ் மக்கள் ராணுவ பிரசன்னத்தை எதிர்த்து நிற்க STF பாதுகாப்பில் உலா வந்தது நானா நீங்களா? ராணுவத்துக்கு எதிராக கர்த்தால் என்று நாடகமாடிவிட்டு உலகத்திலே முதல் தடவையாக காலையோடு கர்த்தாலை நிறைவு செய்த அரசியல் வேடதாரி நானா நீங்களா?
இப்படி உங்களின் அரசியல் துரோகங்களும் திருகுதாளங்களும் இன்னும் நிறையவே இருக்கின்றது. மக்களை தவறாக வழிநடாத்துபவனாக இருந்திருந்தால் நீங்களும் உங்கள் மகளும் ஒன்றாக இருந்த புகைப்படத்தை சிலர் தப்பாக சிருஷ்டிக்க முற்பட்ட போது அரசியல் வேறுபாடுகளை கடந்து முதலாவது நபராக முன்வந்து பகிரங்கமாக அந்த விடயத்தை கண்டித்திருக்க மாட்டேன். இப்பொழுதும் கூறுகின்றேன், தமிழினத்தின் தற்போதைய கையறு நிலைக்கு நீங்களும் உங்கள் கட்சியுமே பிரதான காரணம். நான் ஏதேனும் தவறாக அல்லது பொய்யாக எழுதியதாக கருதினால் நீங்கள் தாராளமாக எனக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். நீதிமன்றத்தில் சந்திப்போம். பிற்குறிப்பு: தயவு செய்து இனியாவது இனத்தை காட்டிக் கொடுத்து அரசியல் பிழைப்பு நடாத்தாது திருந்தி வாழ முயற்சி செய்யுங்கள். இல்லாவிட்டால் வரலாறு உங்களை மன்னிக்காது. இவ்வாறு அவர் ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார். இதற்கு மீண்டும் சுமந்திரன் ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார். இதற்கு பதிலாக அதிலே அவர் குறிப்பிட்டிருந்த விடயம், சர்வதேச விசாரணை ஒன்று முடிவடைந்ததா என்பது சம்பந்தமாக நான் ஒரு கேள்வி கேட்டேன். அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை என்பதால் இப்படியாக பொய்யான அவதூறுகள் கொட்ட வேண்டிய தேவையில்லை. அது ஒரு சட்டத்தரணிக்கு அழகுமல்ல. OISL இன்டர்நேஷனல் என்குவாரி முடிந்து விட்டதா இல்லையா? தேசிய பட்டியல் பின்கதவு என்றால் உங்கள் கட்சியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் 2020ஆம் ஆண்டு பின் கதவாலா பாராளுமன்றத்திற்குள் நுழைந்தார். நானும் எங்கேயும் தமிழீழ விடுதலை புலிகளின் போராட்டம் தவறானது என்று கூறியதில்லை. அதற்கு மாறான எனது கருத்து பல இடங்களில் பதிவாகியுள்ளது. இதை மறுப்பதற்கு பேப்பர் கட்டிங் எடுத்து வர வேண்டாம். பத்திரிகைகள் வேண்டுமென்றே தவறான செய்திகளை வெளியிட்ட பல சந்தர்ப்பங்கள் உண்டு. இனப்படுகொலைக்கு ஆதாரங்கள் இல்லை என்று நான் எங்கேயும் கூறியதில்லை. இனப்படுகொலையை குற்றவியல் ரீதியாக நிறுவுவதற்கு இன்னொரு கூறு தேவை என்றே கூறியிருந்தேன். மென்ஸ்ரியாவிற்கும் டொலர் ஸ்பெஷல்ஸிற்கும் உள்ள வித்தியாசம் சட்டத்தரணி என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு தெரியாமல் இருப்பது சுரதிஷ்டமே. மேலே இரண்டில் சொன்னது இதற்கும் பொருந்தும். ஏக்கிய ராட்சிய ஒற்றையாட்சி அல்ல, ஏக்கிய ரஜேதான் ஒற்றையாட்சி என்ற வித்தியாசம் கூட ஒரு சட்டத்தரணிக்கு தெரியாதா? நீங்கள் கூறிய மற்ற விடயங்கள் வெறும் அவதூறுகளே. அவற்றுக்கு பதில் வழங்க தேவையில்லை. கலப்பு பொறிமுறையை உள்ளக விசாரணை என்று கூறும் உங்களது கருத்தை குறித்து யாரை நொந்து கொள்வது? எமது நாட்டின் கல்வி கட்டமைப்பையா? இவ்வாறு சுமந்திரன் அவர்கள் பதிலளித்திருக்கிறார். இதுதான் இருவருக்கும் இடையிலே நடந்த கருத்து மோதலாக இருக்கின்றது. சமூக வலைதளத்திலே இவ்வாறு மாறி மாறி பதிவுகளை போட்டுக் கொண்டிருந்தார்கள். இதற்கு பலரும் பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். சுஹாசிற்கு ஆதரவாக பலரும், சுமந்திரனுக்கு ஆதரவாக பலரும் இந்த பதிவுகளை வைத்து கருத்துக்களை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மற்றொரு செய்தியாக, முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ச அவர்கள் உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து நேற்றைய தினம் வெளியாகியிருந்தார். அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு சலுகைகளை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக மஹிந்த, சந்திரிகா, மைத்திரி ஆகியோர் தங்களது உத்தியோக இல்லத்திலிருந்து வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதன் அடிப்படையிலே மஹிந்த ராஜபக்ச நேற்றைய தினம் காலை வெளியேறியிருந்தார். அப்போது அவருக்கு கொழும்பிலே வீடு இல்லை என்று கூறப்பட்டது. அவர் கம்பாந்தோட்டைக்கு சென்றிருக்கிறார். எனவே யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு அரசியல் தலைவருக்கு இந்த அரசாங்கம் காட்டுகின்ற ஒரு நன்றிக்கடன் இதுவா என்கின்ற கேள்வியை இந்த ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே உள்ளிட்ட பலரும் கேட்டிருந்தார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் மஹிந்தவுக்கு வீடு தர முன்வருகின்றோம் என்று தமிழர் உட்பட பலர் முன்வந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் மஹிந்தவிற்கு கொழும்பிலே வீடு இருக்கின்றமை உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்தி வெளியாக இருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ச அவர்கள் 40 கோடி ரூபாய் பெறுமதியான வீடு ஒன்றை பெற்றுக் கொண்டதாகவும், ஆனால் அதற்காக பணம் செலுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு கருத்தும் கூறப்பட்டது. இந்த நிலையில் தான் கடந்த 2001ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலுக்கு பின்னர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக இருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக மஹிந்த ராஜபக்ச இருந்தார். அப்போது அவருக்கு தற்காலிகமாக ஒரு வீடு ஒன்று பிரதமர் ரணிலால் வழங்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகாக அந்த வீட்டை மீள ஒப்படைக்குமாறு கோரிய போது அவர் மறுத்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது எனக்கு ராசியான வீடு, அந்த வீட்டை நான் வழங்க மாட்டேன் என்று மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூறியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 2005ஆம் ஆண்டு அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். அதுக்கு பிறகாக கடந்த 2013ஆம் ஆண்டு அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி மஹிந்த ராஜபக்ச அவரது மனைவியின் பெயரில் இந்த வீட்டை மாற்றிக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டின் பெறுமதி 40 கோடி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கடந்த 2011ஆம் ஆண்டு மஹிந்தவின் இளைய மகன் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கின்றார். அந்த நிறுவனத்திற்கு முகவரியாக அந்த வீட்டு விலாசம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற தகவலும் தற்பொழுது வெளிவந்திருக்கிறது. ஆகவே மஹிந்த ராஜபக்ச தான் வசிப்பதற்கு கொழும்பிலே வீடு இல்லை என்று சொன்னது முற்றிலுமே ஒரு பொய்யான விடயம். அதன் தொடர்ச்சியாக அவர் கம்பாந்தோட்டைக்கு செல்வது சிங்கள மக்களின் அனுதாபங்களை பெற்றுக்கொண்டு அதனை எதிர்வருகின்ற அரசியலில் பயன்படுத்திக் கொள்வதற்காகவே என்கின்ற கருத்து தற்பொழுது கூறப்பட்டு வருகின்றது. சமூக வலைத்தளங்களில் இது தொடர்பான தகவல்கள் வெளிவருகின்றது, ஆதாரத்துடன் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இந்நிலையில் தான் அதனை மேற்கோள் காட்டி ஊடகங்களில் இது தொடர்பான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்த்.